விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சியில் நாளை நடைபெறவுள்ள திமுக தென்மண்டல இளைஞரணி மாநாட்டுக்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்து களத்திலிருந்து நமது செய்தியாளர் இளையராஜா அளித்த தகவல்களை பார்க்கலாம். திமுக இளைஞரணி தென்மண்ட நிர்வாகிகள் சந்திப்பு நாளை பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சியில் நடைபெறுகிறது. இது எங்கே அமைந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரையிலிருந்து அருப்புக்கோட்டை சாலையில் வலதுபுறம் இந்த சந்திப்புக்கான நிகழ்வு நடைபெற்று வருகிறது. இது பார்த்தீங்கன்னா சுமார் 350 ஏக்கரில் இந்த நிர்வாகிகள் சந்திப்புக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது. இந்த ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா வருகின்ற நிர்வாகிகளுக்கு அவர்கள் அமர்வதற்கு இருபுறமும் இருக்கைகள் போடப்பட்டது. அதாவது சுமார் 10 வருவாய் மாவட்டங்கள் தென்மண்டலத்தில் இருக்க விருதுநகர், சிவகங்கை, ராம்நாடு, தேனி உட்பட 10 மாவட்டத்திலிருந்து சுமார் 1.5 லட்சம் நிர்வாகிகள் வருவதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அந்தந்த மாவட்டங்கள் அமர்வதற்காக இருபுறமும் இருக்கைகள் போடப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேஜ் போடப்பட்டது. அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா முன்பதாக முன்னாள் முதல்வர் கலைஞரின் படம் போடப்பட்டுள்ளது. அந்த ஸ்டேஜில் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இந்த ஸ்டேஜில் உட்காரலாம். இந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்குவதற்காக இளைஞரணி செயலாளர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும், அது மட்டும் இல்லாமல் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினும் அவர்களும் கலந்து கொள்ளிருக்காங்க. அது மட்டும் நிர்வாகிகள் இங்கே கலந்து கொள்றாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கழிப்பறை, சுகாதார வசதிகள் எல்லாமே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. அத்துடன் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ், முதலுதவி எல்லா ஏற்பாடுகளுமே சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடாக கருதப்படுகிறது. ஏன்னா இந்த மாநாடு தேர்தலை ஒட்டி வருவதனால தேர்தல் ஒட்டி பல அறிவிப்புகளும் இந்த மாநாட்டில் இருக்கும். இளைஞரணிக்கு முதல்வர் என்ன சொல்ல போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் திமுக நிர்வாகிகள்கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாநாட்டில் முக்கியமான சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டில் அந்த ஸ்டேஜ்ல இருந்து ஒரு ரேம்ப் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டருக்கு ரேம்ப் போட்டிருக்காங்க. ஒளிப்பதிவாளர் லட்சுமணன் காட்டியிருக்காரு. இந்த ரேம்ப்ல முதல்வர் நடந்து வருவாரு. இது இரு பக்கமும் நிர்வாகிகள் அந்த முதல்வர் பார்க்கிற விதமாக இந்த ரேம்ப் போடப்பட்டுள்ளது. இதுதான் இந்த மாநாட்டோட முக்கியமான சிறப்பம்சம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாநாடை பார்ப்பதற்கான LED திரைகளும் அமைக்கப்பட்டுள்ளது. மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லட்சுமணனுடன் செய்தியாளர் இளையராஜா.